எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வேலை பார்த்தீங்கன்னா பாலை காய்ச்ச போகிறேன். பால் வந்து நம்ம வெளியே வாளி வச்சுட்டோம்னா தினமும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. பாப்பாங்களுக்காக பசும்பால் தான் இங்கே வாங்குகிறோம். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பாலை காய்ச்சி வச்சுருவேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் கொதிக்க வச்சியாச்சு. அதுக்கு நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுவேன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பாலை வந்து நம்ம காய வச்சுட்டோம்னா பாப்பாங்க நடுவில் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் ஆற்றி கொடுக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறது தான் என் வேலை. ஒரு ஜல்லடை வச்சு தான் காய்ச்சிறேன். ஏன்னா பாலில் ஒரு வேளை டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பசும்பால் தான். பால் வடிகட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து நிறைய ஊற்ற மாட்டேன். 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர், சின்ன டம்ளர் 1 டம்ளர் தான் ஊற்றுவேன். இப்போ பாலை காய்ச்சியாச்சு. பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது வந்து இதில் வந்து எல்லா பயிர் வகைகளும் பாதாம் எல்லாமே ஆட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டாச்சு. இங்கே திராட்சை ஊற போட்டுருக்கு. இங்கே வந்து மாதுளம்பழம், கொஞ்சம் தேங்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஊற போட்டிருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இந்த மாதுளம்பழம், பேரிச்சம்பழம் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கிறதுக்கும் அந்த பயிர் வந்து அதில் வந்து வீட்டில் எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை. அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் காலையில் எடுத்துக்கிடுவேன். ஜூஸ் வந்து ஹஸ்பண்ட் குடிச்சிருவாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்கில் நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை. எனக்கு வந்து சுருள் பட்டை கிடைக்கல. சுருள் பட்டை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்சுருவேன். இந்த கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் போய் வெயிட் செக் பண்ணுறது தான் வேலை. வெயிட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 54.95 இருக்குது. 55ன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமையிலேருந்து வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் எவ்வளோ குறைக்கிறேன்னு பார்க்கணும். குறைஞ்சது நான் 1 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற, ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட்டு, அதாவது வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து வெதுன்னு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டு இந்த தண்ணியை வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு இதை வந்து மார்னிங் குடிச்சிருவேன். மீதியை வந்து ஈவினிங்காக எடுத்து வச்சுருவேன். மணி பார்த்திங்கன்னா ஒரு 7:30, 8 ஆக போகுது. வெளியே பாருங்கள், இப்போ தான் பால் வண்டியே வருது. வெயில் எதுவுமே வரல. இன்றைக்கி பால் வண்டி வருது. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிற நேரம். சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து வெளியே குடிச்சு தான் உட்காந்து தான் அந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்பேன். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும். அதனால் வந்து வெளியே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுத்து போயிருக்குமா, அப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா இன்னும் கசகசன்னு இருக்கும். அதனால் வெளியே கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்துட்டு அப்புறம் இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் அடுத்து வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்ய போயிடுவேன். வீடை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது. அப்புறம் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டியூட்டி தான், 12 மணிக்கு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி ஒரே லஞ்சாக தான் வந்து காலையிலே செஞ்சுருவேன். இன்றைக்கி நான் என்ன லஞ்ச் அப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் பீன்ஸும் போட்டு ஒரே சாதம் வச்சுட்டேன். இதோடைய ரெசிபி வந்து நான் தனி வீடியோவே போடுறேன், எப்படி நான் வந்து இந்த சாப்பாடு செஞ்சேன் அப்படிங்கிறது. காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் 12 மணிக்கு டியூட்டிக்கு போகிறதுனால ஒரே சாதமாக வச்சாச்சு. பச்சை பட்டாணி, பீன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி வந்து குக்கரில் ஒரே சாதமாக வச்சாச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க நீல வாக்கில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. காலையிலேயே எப்பயும் போல் தண்ணி ஊற்றிடுவேன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் உடம்பு இல்லை அப்படின்னால ஆஸ்பத்திரிக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகிறாரு. அதுக்காக கிளம்பி வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தரை கூப்பிட்டு போய் ஒருத்தரை கூப்பிட்டு போகலன்னா அழுவாங்கட்டு அவங்களுக்கு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு செப்பலெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் ஒருத்தரை தான் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. நடுவில் கேப்லேயே பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. வெயில் வந்து இன்றைக்கி வராது போல் துவைச்சி காய போட்டாச்சு. சிங்கில் இருக்கக்கூடிய பாத்திரம்லாம் கழுவியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எனக்கு காலையிலே மத்தியானத்துக்கு லஞ்சு செஞ்சதுனால பிரச்சனை இல்லை. வீட்டு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இனிமேல் பாப்பாங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலை. பாப்பாங்களுக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுவேன். அப்புறம் பாப்பாங்களோட விளையாடுவேன். அப்புறம் கொஞ்சம் டிவி பார்ப்பேன். அப்புறம் வந்து எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி தான் வந்து இன்றைக்கி விளாக் போச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானம் சாப்பிட்டு படுத்துட்டாங்கன்னா ஈவினிங் எழுந்திரிச்சு திரும்ப பாப்பாங்களுக்கு ப்ரெஸ்அப் ஆக்கிட்டு கீழே கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போனோம்னா விளாடுவாங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். இன்றைக்கி மார்னிங் விளாக் வந்து இப்படி தான் போச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.